300 காசு வாங்கிக்கிறேன் 30 போய் போயிட்டான் கொஞ்சம் நல்லா ஏமாத்துறதா மாப்பிள்ள நீ. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்ற? பூரி சாப்பிட டேஸ்டா இருக்கும்டா. நேற்று டேஸ்ட் ஆகுதா? ஒச்சக்கல்ல கூட வாங்கி வரலடா நீ, நல்லா ஏமாத்துற. சும்மா அது மாதிரிலாம் சொல்லாத மாப்பிள்ள, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரி இன்னைக்கு ஒரு 4 பேர் வங்கியே மாட்டினாங்கன்னு வச்சுக்க, பயங்கரமா காசு போட்டீங்கல்ல. ஆமாம், காசு பிடிங்க என்கிட்ட கொடுத்துட்ற. டேய் கண்டிப்பா நம்மளுக்கு ஷேர்ரா. நேற்று ஷேரு கொடுக்க போறான்னு தெரியல. அட உன் எங்கெல்லாம் தேடிங்கிற இங்கே இருக்கிற வந்துட்டான்டா. ஓ அதான் உங்க கையில காசு இல்லை, நேற்று தெத்திட்டோம்ல. காசு எடுத்துன்னு வந்துக்கிறேன். காசு எடுத்துன்னு வந்துட்டியா மாப்பிள்ள? மாமா உன் அழகு பொண்ணு எனக்கு தானே. உனக்கு தான் மாப்பிள்ள, அதுல என்ன சந்தேகம்? எங்க காசு? மாமா காசு தரேன், ஒரு முத்தம் கொடுக்க சொல்லு. மொத்தமா? ஏமா முத்தம் கேட்குறாருமா மாப்பிள்ள? அப்பா அதெல்லாம் முடியாது. முத்தம் கொடுத்தாதான் காசு கொடுப்பேன். காசு வச்சுன்னுக்குறோம்மா, மொத்தம் கொடுமா. அந்த கெழுத்து பையனுக்கு மொத்தம் கொடுக்க சொல்றியா? அதான் காசு வச்சுன்னுக்குறோம்ல. என்ன மாமா என்ன சொல்லுது? வா மாப்பிள்ள கிட்ட வா, பொண்ணு வைக்கப்படுதா அதனாலதான். வெக்கப்படக்கூடாது. குடுமா மாப்பிள்ளைக்கு குடு, காசு வச்சுன்னுக்குறாராம். குடு 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 இங்கே குடுமா. நான் கண்ணை முடிக்கிட்டுமா? குடு 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 குடு. அம்மா எந்த இன்பமா பேர் ஆயுது மாப்பிள்ள அதான் குத்துச்சுல்ல, காசு கொடு மாப்பிள்ள. டன்டேட 20 ரூபா பாத்தியா மாமா? இதுதான் காசா? ஆமா மாமா. குடு குடு. போமா, போ. இன்னொரு வாட்டி இந்த பக்கமே வரக்கூடாது. காசு எடுத்து வந்தா பொண்ணு கொடுப்பேன் மாமா. 5000 ரூபாய் எடுத்துட்டு வா, அப்போ கொடுக்குறேன் என் பொண்ணை. 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு உன் பொண்ணு கட்டின்னு போல நான் பிரிஞ்சு கண்ணு இல்லை. பேச்சில் ஒன்றும் குறை இல்லை, போடா சொட்ட. நீ சாப்பிட்றா மாப்பிள்ள. டேய் நேக்கா நீ முத்தம் கொடுக்க சொல்றல, நீ அந்த ஆளுக்கா குத்தியா நீ? கொடுக்கல நீ பொரிய துண்ணு. 20 ரூபாய் டீ சொல்லுக்காச்சு ஆச்சு. இந்த தம்பிக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கா. டேய் பொண்ணுனா எங்கடா போய் பொண்ணு பார்த்து கிடைக்கும்? எங்க தேனாலும் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது உனக்கு. மாப்பிள்ள அங்க பாரு, பொண்ணு தெரிஞ்சா வராங்க. ஏமா என்னப்பா? இங்க வாமா. யார் இருந்தாலும் நம்மள கூப்பிடுறாரு? நீங்க பேசின்னு போன நான் கேட்டேம்மா, உங்க தம்பிக்கு பொண்ணு தேடின்னு இருக்கீங்களா? ஆமாப்பா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு தம்பிக்கு பொண்ணே கிடைக்கல, அதுவே வருத்தமா இருக்குதுப்பா. அதுவும் நல்ல நேரத்துல கரெக்டான இடத்துக்கு தான் அமைச்சிருக்காரு. எவ்வளவு அழகா இருக்கு குழந்தை, இந்த குழந்தைக்கு பொண்ணு கிடைக்கலையா? நீ சொல்லணும் தெரியும். இது யாருங்க? என்ன மாப்பிள்ள யாருன்னு கேக்குறீங்க? நீங்க கட்டிக்க போற பொண்ணு. என்னங்க என்னாச்சு பெரியவரே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஆனா காலு கொஞ்சம் ஆட்டோக்கார இஷ்டம், கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு. அப்பப்போ இப்படிதாம்மா ஆகும். இது உங்க பொண்ணுங்களா? ஆமாம்மா. என் தம்பி கட்டி கொடுக்குறீங்களா? என்னம்மா அதுக்கு தானம்மா அவரை மாப்பிள்ளன்னு சொன்னேன், கட்டி தரம்மா. டேய் பொண்ணு மகாலட்சுமி மாறிக்கிறடா, என் கண்ணே பற்றம் போல இருக்குது, 10 பொருத்தமா அழகா இருக்குது. ஏ பொண்ணு உன் பேர் என்ன? ஆம்பளை. என்னப்பா ஆம்புலன்ஸ்? மாப்பிள்ளன்னு சொல்லியிருக்கு, உங்க காதல அது ஆம்புலன்னு மாரி கேட்டிருக்கு. என் பொண்ணு பேரு சிம்ரான். நிலவே கொண்டு வா கட்டி இலை கட்டி வை என்ற முறை இரவி. ஏன்டா அவசரப்படுற? அதெல்லாம் விடுமா, சின்ன பையன் அப்படிதான் இருப்பான். சரி பொண்ணுக்கு என்ன செய்றீங்க? ஏங்க மாப்பிள்ளைக்கு தானுங்க செய்யணும், பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எங்களை கேக்குறீங்க? உங்க தம்பி காஞ்சி போனோம்னாச்சம்மா, பொண்ணு கிடைக்காம சுத்தினு கிடக்குறேன். நீங்க தான் பொண்ணுக்கு எதனா செய்யணும். அப்படிலாம் செய்ய முடியாதுங்க, நீங்க தாங்க மாப்பிள்ளைக்கு 20,000 நகை போடணும். இந்த மூதேவிக்கு நான் 20,000 நகை போட்டு என் பொண்ணை கொடுக்கணுமா? ஆமாம்மா இப்படி பேசுறா. இங்க பாரு, உன் தம்பியை ஒழுங்கா கூட்டின்னு போயிடு, இல்லைன்னா நான் அவனை என்ன தான் பண்ணுவேனே தெரியாது. இங்க பாருப்பா, இது மாதிரிலாம் பேசாத. ஹேய் என்ன பேசுற? என்னைய திட்டல நீ, உன் பொண்ணு காலப்புற கல்யாணமே ஆகாது, இப்படியே உட்கார்ந்தா இருக்கும் தீஞ்சு போன மூஞ்சி. ஏய் வாடா, அடிச்சிடுமா வாடா. என்ன மாப்பிள்ள சாப்பிட்டு விட்டு போகுது? அதுங்க சாப்பிட விட்டு நம்மளாம் போகுதியா? சரி நம்ம இங்க உட்காந்து வேலைக்கு ஆகாதா? வா அப்படி போலாம். சரி இந்த பொரி என்ன பண்ணுறது? பொரி அப்படி ஓரம் வச்சுட்டு வாடா. நேத்தாவது 3000 ரூபாய் கலெக்ஷன் வந்துச்சு, இன்னைக்கு ஒண்ணுமே வரல. கண்டுபிடிச்சிட்டேன். சிம்ரன் மாமா மாமா என்ன மாமா திரும்பிக்கினா? நேத்துல இருந்து உங்களை எங்கெல்லாம் தேடுறேன்னு தெரியுமா மாமா? மாப்பிள்ள இங்க வெயில் அடிக்குதுவா, கொஞ்சம் நயலுக்கு போலாம். டேய் கையத மேல இந்த பாரு மாமா, என் மேல இன்னும் சிம்ரன் கோபமா இருக்குது. சரி மாமா, துணி தலையில எடுத்துட்டியா? அதுவா மாப்பிள்ள?
தாலி ரொம்ப ரேட் அதிகமாகுது மாப்பிள்ள. அதனால தான் நான் இன்னும் வாங்கலை. அதுக்கு தான் நான் நேற்றுலேருந்து தேய்ன்னு இருக்கேன். நீ ஆளே காணோம். மாமா என் பொண்டாட்டி எனக்கு புடிச்சிட்டேன் மாமா. இப்போ கூட அவள் தெரியாம தான் ஓடியாந்தேன். இப்போ என்ன மாமா பண்ணுறதா? இல்லை மாப்பிள்ள, தாலி ஒரு 15,000 ரூபாய் சொல்கிறாங்க. நீ ஒரு பாதி காசு கொடுத்தனா நான் ஒரு பாதி காசு போட்டு வாங்கிடுவேன். இப்போ பாதி காசு வேணும், என்ன பண்ணுறது? மாமா திடீர்னு கேட்குறியா மாமா? இப்போ நான் எங்கே போவோம் மாமா? சிம்ரன் சொல்லு சிம்ரன். வாய் கிட்ட வரேன் கக்கூஸ் வாயா கப் அடிக்குதா. சிம்ரன் அந்த பக்கம் பார்த்து நான் பேசிக்கிட்டே இருக்கா. அப்படியே வாய் கிட்ட அதை குத்திட்டு போகிறேன். சரி மாப்பிள்ள, நீ என்ன பண்ணு, உன் பொண்டாட்டி எப்படியாவது காசு வச்சுன்னு இருக்கும், நைஸாக பீரோ திறந்து எடுத்துன்னு வந்துடு. வச்சுன்னு இருப்பா. சரி மாமா, நான் எப்படியாச்சும் எடுத்து வந்துடுறேன். நீ எங்கே இருப்பீங்க? குன்றத்தூர் முருகன் கோயிலில் மலை மேலே நாளைக்கு காலையில் உட்காந்து இருக்கேன். நீ அங்கே வந்து தாலி கட்டி கூட்டின்னு வந்துடு மாப்பிள்ள. அப்படின்றியா மாமா? சரி மாமா, இப்போ போய் பீரோ உடைக்கிறேன், காசு எடுக்கிறேன். நானா பண்ணுறேன் பாரேன் மாப்பிள்ள, இதெல்லாம் சுத்தமாக சரியில்லடா. ஆமாண்டா மாப்பிள்ள, இன்னைக்கு ஒரு வருஷம் ஆனமே. ஒரு ஜோடி வருது. ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி தரேன். ஆனா நீ 20 நாள்லயே காலி பண்ணிடுற. என்ன பண்ற அப்படி? நான் வாயில கொட்டிக்கிறேன். என்ன தம்பி, குடும்ப சண்டையா? ஆமா பெரியவரே, எவ்வளவுதான் சம்பாதிச்சு எடுத்து வந்து கொட்டினாலும் நடு தெருல கொண்டு வந்து விட்டுறா. நீங்க 3 வேளை சமைக்கணும்ல, அதனால தானுங்க காலி ஆயிடுது. ஏமா பணம் சம்பாதிக்கிறவனுக்கு தாம்மா அந்த வழி தெரியும். உங்க வீட்டுக்காரனுக்கு அந்த வழி தெரியுது, உனக்கு தெரியல. கரெக்டா சொன்னீங்க பெரியவரே. அது தெரிஞ்சாக்க நான் ஏன் வாடகை வீட்டுல இருக்க போறேன், ஒருத்தங்கிட்ட கை கட்டி வேலை பார்க்க போறேன். நீ ஒரு நல்ல பொண்ணை சூஸ் பண்ணாத போயிட்டப்பா, உன்னை இந்நேரம் பணக்காரனா ஆகிட்டு இருப்பா. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்ன பண்றது, என் தலையெழுத்து. அப்படி சொல்லாத. உனக்கேத்த ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா. அட நீங்க வேற காமெடி பண்ணாதீங்க. எனக்கு தான் கல்யாணம் ஆகி போச்சு. இதுக்கு மேல எங்க இருந்து பொண்ணு கிடைக்கிறது? அப்ப பொண்ணு கிடைச்சா கட்டிப்பீங்களா? கிடைக்காதுன்றேன். மாப்பிள்ள கிடைக்கும் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? ஆமா மாப்பிள்ள, நீ நினைச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. உனக்காக மட்டும் தான் காத்துன்னு இருக்கா. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பொண்ணு கட்டிக்குங்க. என் பொண்ணு தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா. 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறா. ஐடி கம்பெனியா? இந்த மூஞ்செல்லாம ஐடி கம்பெனியில் சேர்க்குறாங்க? ஏங்க என்ன இதெல்லாம்? கதம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. உன்னை டைவர்ஸ் பண்ணிடுறேன். பொண்ணு பேர் என்ன மாமா? சொல்லுமா. சிம்ரன். ஐயோ சிம்ரன். அப்ப இந்த வாழ்க்கை என்னங்க? போட்டி பொட்டலக்கடை மூஞ்சி, கோப்பம் பிடிப்பான் காஜா பீடி. வாடி நீதான் என் ஜோடி, எனக்கு பிடிச்ச ஐடி லேடி. புதுசு வந்தோன்னு என்ன மறந்துட்டீங்களா? எங்க அப்பாட்ட சொல்லி என்ன பண்ற பாருங்க உங்களை. மாப்பிள்ள, அவங்க அப்பா பெரிய ரவுடியா இருக்க போறாரு மாப்பிள்ள. நீங்க வேற மாமா, அவன் ஒரு எச்சப்பிடி பையன். எங்கன்னா எச்சப்பிடி பொறிக்கு பிடிச்சுன்னு இருப்பான். மாமா உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் மாமா. அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள, கல்யாணத்தை வந்து முறைப்படி தான் நடத்தும். அதுக்கு தாலி புடவெல்லாம் வாங்கணும்ல? டெஃபினெட்லி வாங்கி தானே ஆகணும். நாங்கள் போய் தாலி புடவை வேஷ்டிலாம் வாங்கிடுறோம். நீங்கள் போய் கல்யாணத்துக்கு தயாராகுங்க மாப்பிள்ள. அப்போ நீங்களே பார்த்துக்கிறேன்றீங்களா மாமா எல்லாத்தையும்? இல்லை மாப்பிள்ள, நீங்கள் டயர்டாக ஆகிடக்கூடாதுன்றதுனால எல்லாமே நானே வாங்கிடுறேன்றேன். அதுக்கான காசு மட்டும் கொடுத்துருங்க. காசா? எவ்வளோ மாமா ஆகும்? ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் மட்டும் கொடுங்க. 10,000மா? கொடு மாமா, உன் கூட அனிமன் போனோன்னு ரொம்ப ஆசையாகுது. அணி 3ன்னா அணி 10 போகலாம், அணி 20 போகலாம், அணி 100 போகலாம். பயஞ்சது போதும் மாப்பிள்ள, காசை கொடு மாப்பிள்ள. இதில் எவ்வளோ இருக்குது மாப்பிள்ள? 15,000 இருக்குது மாமா. கொடு மாப்பிள்ள, மாலைங்களெல்லாம் வாங்கணும்ல. செலவு இருக்கு. சரி மாமா, நான் எங்கே வரணும் இப்போ? மாப்பிள்ள, நீ நாளைக்கா குன்றத்தூர் முருகன் கோயில் மலை மேலே வந்துடு. தாலியோட வெயிட் பண்ணுறேன், கட்டின்னு கூட்டின்னு போயிடு பொண்ணு. ஐயோ வரட்டுமா சிம்ரன்? சரி போயிட்டு வா மாமா. மாமா ஆமா. டேய், வரங்க போறவங்கிட்டலாம் குன்றத்தூர் முருகன் கோயில் மலை மேலே வர சொல்லியாடா. வரட்டும், நம்மளுக்கு நான் வந்துச்சு. இங்கே பாரு 5,000. அடாடாடாடா, ஓடி போன பொண்ணு வந்துருச்சா? மாப்பிள்ள ஸ்விமிங் போன அலுமினியம் டேக்ஸா வந்துட்டான் மாப்பிள்ள. நீ கம்முன்னு இரு, நான் பார்த்துக்கிறேன். மாமா அதான் பொண்ணு வந்துருச்சல, இப்போ கட்டி கொடுத்துருங்க. இல்லை மாப்பிள்ள, பொண்ணு வேற ஒருத்தரை விரும்பிட்டா. இல்லம்மாமா, என்கிட்ட அழகு இல்லையா, திறமை இல்லையா, அறிவு இல்லையா? என்னமாமா இதெல்லாம்? அழகு, அறிவு, திறமை எல்லாம் இருக்கு மாப்பிள்ள உங்ககிட்ட. ஆனால் கொஞ்சம் மூளை தான் மாப்பிள்ள இல்லை. என்னமாமா, இப்போயே ஆட்டு மூளை 2 வாங்கி சாப்பிட்றேன் மாமா. மூளை உடனே வந்துருமாமா. சரி மாப்பிள்ள, நீங்கள் போய் சாப்பிட்டு மூளையை கொஞ்சம் வளர்த்துன்னு வாங்க. அப்புறம் என் பொண்ணை உங்களுக்கு கட்டி வைக்கிறேன். மூளை சாப்பிட்டு வளர்த்துக்கிட்டு வர்றேன். டே மாப்பிள்ள கைட்டிட்டா. இருடா, எவனாவது பாத்திர போகிறான். எங்க போயிருப்பானு தெரியலடா. மாமா கச்சா விடவே கூடாது. எப்ப பெரியவர
கரியர்ல தாடி வச்சுக்கிட்டு காக்கி வெட்டி கட்டிட்டு ஒருத்தன் வந்தானப்பா. கரியல்னு காக்கி வெட்டி கட்டின்னு தாடி வச்சுனுக்கிறவனா அந்த ஆளு நாளைக்கு குன்றத்தூர் முருகன் கோயில் மேல கல்யாணம்னு கேள்விப்பட்டேனே. கல்யாணமா? டேய் பாத்தியாடா அந்த ஆளு பண்றத? அவரை சும்மா விடக்கூடாது. நாளைக்கு அவருக்கு கல்யாணம் பொழுகுது. இப்படிதான் ஒரு பொண்ணு கூட பேசணும் போன அந்த ஆளு. இப்படிதான் பேச போறானே. போன உனது கொல்லியடல சொல்லிடுறான். அக்கா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்குது. அவங்க அதான் முடிஞ்சிச்சு. மறக்காம லைக்கும் ஷேர் பண்ணுறங்க. எல்லாரும் 5 பேர் ஷேர் பண்றோங்க. அடுத்த பாகத்துல பார்க்கலாம். 5000 ரூபாய்க்கு சிம்ரன். நான் சிம்ரன் இல்ல மாப்பிள்ள. சரி வாடா.